அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போரின் 1031வது நாள் என சொல்ல வேண்டும். ஆனால் மொத்தமும் ஈரான் அமெரிக்கா என்று மாறிவிட்டது. மெல்ல மெல்ல காசாவை பற்றிய பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் மிகவும் முக்கியமானது, ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் என்று சொன்னதோடு, இந்த பீஸ் டாக்ஸு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அடிக்கடி கேரோக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். நமது நேயர்களும் சிலர் கடுமையாக சில விமர்சனங்களை போட்டிருந்தார்கள், அவர்கள் உலகமயமாகி விட்டார்கள் என்று. ஆனால் நித்தமும் நடக்கின்ற அந்த கொலைக்கு எந்த விடிவுகாலமும் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது அவர்கள் நாங்கள் ஏதாவது நல்லது நடக்கும் என்ற அடிப்படையிலும் வெளிப்படையாக இன்னொரு அறிவிப்பையும் செய்தார்கள். அது அந்த பாலஸ்தீன மக்களுக்கு, காசா மக்களினுடைய நிம்மதிக்காக நாங்கள் சில விட்டுக் கொடுப்புகளை செய்கிறோம். அதில் ஒன்றுதான் ஆயுதங்களை கீழே வைப்பது என்பது. பின்னர் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் காப்ஸ் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டார்கள் என்று சொன்னது, அந்த நிலைப்பாட்டை இப்பொழுது எடுத்திருக்கிறார்கள். அடுத்த நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், நாங்கள் அந்த அமைதி பேச்சிலிருந்து பின்வாங்குகிறோம். ஒரு அமைதி பேச்சு என்று சொன்னால் அதில் கேரண்டி கொடுக்குறவங்க, அதில் எல்லா நிபந்தனைகளையும் நாங்கள் செயல்படுத்துவோம், அந்த அந்த ஒப்பந்தங்களில் வருகின்ற எல்லா நிபந்தனைகளையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று திராணி உள்ள நாடுகள் தான் அதை செய்ய வேண்டும். அதை கத்தரும் துருக்கியும் எகிப்தும் அதில் எதுவுமே செய்ய முடியாத நாடுகளாக இருக்கின்றன. இஸ்ரேல் செய்வதற்கு எதிராக கனைத்து கூட காட்ட முடியாத நாடுகளாக இருப்பவை எந்த பீஸ் ட்ரீட்டையும் கொண்டு வர முடியாது. இப்போ திரும்பியும் அங்கு ஒருவேளை யுத்தம்தான் தொடங்கும் போல தெரிகிறது. ஹமாஸ் அதை சொல்லி இருக்கிறது. அடுத்து ஹமாஸில் வெஸ்ட் பேங்கில் 37 மில்லியன் டாலரில் செட்டில்மெண்ட்டை கொண்டு வரான் மேக்கரையில். அப்போ இங்கே காசா கையை விட்டு போயிடும்ங்கிற நிலை இருந்தது. இப்பொழுது அப்படி இருக்குமாங்கிற நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை ஹமாஸ் எதிர்த்து போரிட்டால் அது ஒருவேளை நடக்கலாம். அப்போ இங்கே வெஸ்ட் பேங்கில், சிரியாவில், இந்த 2 இடங்களிலும் இப்பொழுது செட்டில்மெண்ட்டுக்கான பட்ஜெட்டுகள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கின்றன. சிரியாவில் இஸ்ரேலை வரவேற்கின்ற ஒரு நாடு இருக்கிறது, ஒரு ஆட்சி இருக்கிறது. என்றாலும் அங்கே பிராந்திய மக்கள், கிராமப்புறத்து மக்கள் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என வைத்துக்கொண்டு சண்டையிடுகிறார்கள். அடுத்தது நேற்று பாருங்க, 112 உடல்களை நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள், சையீதின் உடல்களை. இவன் நேற்று கொலை செய்யப்பட்டதில்லை. அவங்க கடந்த நாட்களில் அவர்கள் இந்த இடிபாடுகளுக்கு இடையே இருந்து எடுக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த இவங்க சொல்லக்கூடிய 73,381 பேரில் இந்த 112 பேருடைய இப்போ நம்ம சேர்க்கணும். இதே மாதிரி எவ்வளவோ இடிபாடுகளுக்கு இடையிலே உள்ள உடல்கள் மீட்கப்படாமல் இருக்கின்றன. அதை மீட்கின்ற பணிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ரியல் டெத்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அடுத்தது, ஈரான் பிரசிடென்ட்டு பெகிஸ்கியான் ஹலீல் அல் ஹயாவிடம் ஃபோனில் பேசி இருக்கிறார். ஃபோனில் பேசி அவருக்கு உற்சாகம் கொடுத்துருக்கார். நம்ம ஒன்றும் விட்டு விட மாட்டோம், நாங்கள் இந்த விவகாரத்தை ஓரளவுக்கு தடிந்தவுடன் அந்த பக்கம் கவனம் செலுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தால ரஃபா கிராசிங்கை ஓப்பன் பண்ணணும், முழுமையாக ஓப்பன் பண்ணணும்னு எகிப்து அழுத்தம் கொடுக்கிறது. எகிப்தினுடைய பார்ட்டை அது ஓப்பன் பண்ணிட்டாலே போதுமானது. ஆனால் எகிப்து இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து இருக்கிறது. இந்த நேஷனல் கமிட்டி ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா செயல்பட தொடங்கி இருக்கிறது. ஆனால் அதனால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனென்று சொன்னால், கட்டுமான பொருட்கள், இடிபாடுகளை அகற்றுகின்ற வேலையில பொருட்கள் எல்லாம் ரஃபா வழியாக வருவதுதான் எளிதாக இருக்கும். ஆனால் ரஃபா கிராசிங் ரொம்ப லிமிட்டடாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. மார்ச் 9க்கு பிறகு கொஞ்சம் அதிகமாக இடைவெளி அதிகமாக அது திறந்து இருந்தது. இப்பொழுது அது திரும்பவும் மூடப்பட்டு இருக்கிறது. அதனால் தான் மூடப்பட்டு இருக்கிறதுனா மிக குறைந்த அளவுக்கு வாகனங்கள் அதில் செல்ல முடிகிறது. அதனால் எகிப்து அதை முழுமையாக ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இஸ்ரேல் நான் அபு கரீம் சலீம் அந்த பாதை வழியாக மட்டும்தான் உணவுப் பொருட்களை விடுவேன் என்று சொல்லி இருக்கிறது. அடுத்தது, இப்போ இந்த மேக்கரையில் 37 மில்லியனில் புது குடியிருப்புகள் என்று சொன்னால் யாரை குடியமர்த்த? 2 நாளைக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட இந்த காணொலியில் சொன்னேன், 2,68,000 பேர் இஸ்ரேலை விட்டு புதிதாக வெளியேறி இருக்கிறார்கள். இந்த
ஜூலை மாதத்தில் மட்டும் 90,000 பேர் வெளியே போயிருக்கிறார்கள். அப்படி 3,70,000 பேர் என்று ஒரு கணக்கை சொல்கிறார்கள். இதெல்லாம் இப்போ அந்த February 28க்கு பிறகு உள்ள ஒரு நிலை. அங்கே பாதுகாப்புக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போ இங்கே யாரை கொண்டு குடியேற்ற போறான்னா, நார்தன் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய லெபனானுடைய பார்டர்ல, லெபனானுக்கு சதர்ன் இஸ்ரேல், இவங்களுக்கு நார்தன் இஸ்ரேல். நார்தன் இஸ்ரேலில் உள்ளவங்க எங்கேயுமே குடியமர்த்த முடியல. அவங்க திரும்ப அங்கே போக மாட்டேங்கிறாங்க. அங்கே போகாம இருக்கிறதுல இஸ்ரேலுக்கு பெரிய நஷ்டம் என்னவென்று சொன்னால், அங்கே உள்ள அங்கே விவசாயம் மிகப்பெரிய விவசாயத்துக்கு வளமான பகுதி. அது அங்கே விவசாயங்கள் நடக்காது. ரெண்டாவது, நேச்சுரல் கேஸ் அங்கே நிறைய கிடைக்கும். அதுவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில மேக்கரையை தான் அதிகமாக குறிவைக்கிறார். பெத்லஹேம்லேயே ஒரு புது போஸ்ட் போட்டிருக்கேன். இதுதான் இப்போ பிரச்சனை ஆகணும். காசா மக்களுடைய பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனை தான் பிரச்சனை ஆகணுமே தவிர, ஹர்மூஸ் மீது உள்ள கட்டுப்பாடு இப்போ ஈரான் கையில் கொண்டு வந்துட்டு. நேற்று ஹர்மூஸில் 12 கப்பல் போயிருக்கு. அதில் சில கப்பல்கள், இன்னொரு 6 கப்பல் வந்து ஓமன் சைடு வழியாக போனது திருப்பி விடப்பட்டிருக்கிறது. ஆனால் 29 கப்பல்கள் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. ஈரான் வந்து ஒரு 12 கப்பல்களை, 6 கப்பல்கள் உள்ளேயும் 6 கப்பல்கள் வெளியேயும் போவதற்கு அறிவித்திருக்கிறது. ஹர்மூஸில் இப்போ ஓமனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில், ஓமனுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் வந்து விட்டது. அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகக்கூடிய ஒப்பந்தமாக இருக்கிறது. ஆகவே ஹர்மூஸ் இப்பொழுது முழுக்க முழுக்க ஈரானுடைய கட்டுப்பாட்டிலும், அந்த ஓமன் கடலோர பகுதி ஓமனுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கும். ஆனால் ஈரானுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் கப்பல்கள் போய் வர முடியும் என்ற நிலை ஏற்பட்டு இருக்கிறது. உலக நாடுகள் ஒன்றும், அமெரிக்காவும் இஸ்ரேலையும் தவிர உலக நாடுகள் எதுவும் அதை பெருசாக அப்டேட் பண்ணிக்கல. ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது கப்பல்கள் ஹர்மூஸ் வழியாக பாஸ் ஆனால் போதுங்கிறதான் அவங்களுடைய ஒரே நிலைப்பாடு. அடுத்தது லெபனானுக்கு வந்தால், லெபனானில் 47 அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைது செய்த பிறகு ஒரு பில்டிங்கில், அதாவது சதர்ன் லெபனானில் தான் ஒரு பில்டிங்கில் தங்கி இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை பூபி டிராப் மூலம் அழித்திருக்கிறார்கள். 20 பேர் கொலை செய்யப்பட்டதாகவும், இன்னைக்கு காலையில் 70 பேர் காயம்பட்டதாக. அது கூட்டிகிட்டே இருக்கு. 2 பேருன்னா இப்போ 20 பேருங்கிறோம். 7 பேர் காயம்பட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய காயம்பட்டவர்கள் செவரல்னு சொல்லி அறிக்கை வருது. சில 72 70ங்கன்னு அந்த இது போகுது. ஆனால் அவன் லெபனானில் ஒரு பகுதியை தாக்கிட்டு தான் இருக்கான். அப்போ லெபனான் யுத்தத்தையும் நிறுத்தலை, காசாவில் உள்ள படுகொலைகளை நேற்று 11 பேர் இறந்திருக்கிறார்கள், படுகொலைகளையும் நிறுத்தலை. இப்படி இஸ்ரேல் வந்து அட்டூழியங்களை அதிகமாக செய்து கொண்டு இருக்கின்ற போது ஹர்மூஸில் இவ்வளவு தேவையாங்கிற ஒரு சின்ன குறிப்பு எழுகிறது. ஆனால் ஈரானுடைய மக்கள் ஹர்மூஸை நம்மளுடைய கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வருவது வரைக்கும் வேறு பக்கம் கவனம் செலுத்த வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை IRGCயும் ஒத்துக்கொள்வதாக இருக்கிறது. அடுத்தது, அமெரிக்காவில் ஒரு தேர்தல் நடந்தது. அதில் அந்த தேர்தலில் செனட் ப்ரிலிமினரி எலெக்ஷன்னு சொல்லாங்க. அதில் அல் சையதுங்கிற ஒரு ஆளே போட்டியிட்டார் டெமோக்ராட்ஸ் சார்பாக. அவருக்கு எதிராக இருந்த ஹெல்வி ஸ்டீவன்சன் என்பவரை எப்படியாவது ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக யூத லாபி, அதாவது AIPACன்னு சொல்லுற அமெரிக்கன் இஸ்ரேலி பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி வந்து $3 மில்லியன், ஒரு சாதாரண எலெக்ஷன், அதிலும் ப்ரிலிமினரி தான், $3 மில்லியன் செலவழித்து இருக்கிறது. அதில் அது தோற்று இருக்கிறது. இது இஸ்ரேல் மீடியாவில் பெருசாக பேசப்படுவதை வைத்து இந்த தோல்வி இஸ்ரேலை பெரிய அளவில் பாதித்து இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் வந்து ஏற்கனவே $1.5 பில்லியன் செலவழித்து அமெரிக்க மக்களுடைய ஒப்பீனியனை மாற்றுறதுக்கு விளம்பர கம்பெனிகள் அது இதிலெல்லாம் வந்து விளம்பரங்களை கொடுத்து அமெரிக்காவினுடைய மக்கள் தங்களுக்கு சாதகமாக திரும்ப வேண்டும் என்பது தோற்று போனது. அதே போல அமெரிக்க அதிகாரிகளை தனக்கு சாதகமாக திருத்த கொண்டு வர வேண்டும் என்ற இதுவும் தோற்று போனது. அடுத்தால ஒரு நெத்தியில் அடித்தால ஒரு இது ட்ரம்ப்புக்கு என்னன்னா, கத்தர் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நேரடியாக பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. ட்ரம்ப்பு சொல்லுவது யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டது, பொய்ன்னு சொல்லலை, யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ட்ரம்ப் இப்போவும் என்ன சொல்கிறான்னா, இல்லை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கே ஒரு வேளை அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வந்துடும்னு சொல்லி அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் பீட்டர் ஹெட்செட்டும் ட்ரம்ப்புக்கும் இடையில ஒரு சண்டை வந்திருக்கு. அதில் என்னன்னா, பீட்டர் ஹெட்செட் சொல்லியிருக்கேன், மிசில்ஸ்லாம் லாங் ரேஞ்ச் மிசில்ஸ்லாம் தீர்ந்து போச்சு, இதுக்கு ட்ரம்ப் தான் காரணம். ட்ரம்ப்பினுடைய அனாவசியமான வார், இஸ்ரேல் வார் இம்போஸ்ட் ஆன் ஈரான் அமெரிக்கான்னு சொல்லியிருக்கேன். இஸ்ரேலோட யுத்தத்தை நான் செய்து கொண்டு இருப்பதால்
நமக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பேட்டியில ட்ரம்ப் எங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு எதுவும் இல்லைன்னு இருக்கு. ஆனால் கருத்து வேறுபாடு பச்சையாக இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது ஹூத்திஸ். ஹூத்திஸ் செங்கடல்ல வந்த சவுதி அரேபியானுடைய கப்பல் அடித்து அழித்து இருக்கிறார்கள். 39 கப்பல்களை திருப்ப அனுப்பி இருக்கிறார்கள். யுனைடெட் கிங்டமுடைய மேரிடைம் ஆர்கனைசேஷன் ஒரு அறிவிப்பை விட்டு இருக்கிறது. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த வெசலுமே செங்கடலுக்குள்ளால் போக முடியவில்லை, ஆகவே நாங்கள் ரூட்டை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுது. ஆக இப்படியாக இந்த யுத்தம் வேறு வேறு கோணங்களை அடைந்து இப்பொழுது மொத்தமாக பாபுல் மந்தர், ரெட் சி, ஹர்மோஸ் இவையெல்லாம் ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் வந்து விட்டது என்று சொல்ல வேண்டும். இதனால் பொருளாதார நெருக்கடிகள் உலக அரங்கில் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் ஹர்மூஸ்ல ஈரான் கப்பல்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் விட்டு கொண்டு இருப்பதால் உலகில் எண்ணெய் விலை அதிகமாக, பெட்ரோல் விலை அதிகமாக ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கிறது என்று பொருளாதார நோக்கர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஷிர் தவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.